என்டிஏ தான் வந்து தமிழகத்தில் உட்கார்ந்து நாங்கள் தலைமையில் தான் எங்கள் தலைமையில் தான் எடப்பாடி அவர்கள் கூட்டணி அப்படிங்கிற அறிவிச்சிட்டு போகிற திரு அமித்ஷா பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிற எடப்பாடி அவர்களால் வாய் கூட திறந்து பேச முடியல. இப்போ வரைக்கும் முதலமைச்சர் கேண்டிடேட் நான் அப்படிங்கிறது ஒரு சில பேட்டிகளில் வெறும் பூதாகரமாக அவர் சொல்லிக்கிட்டு போறாருன்னு வச்சோம். அந்த கூட்டணி என்ன விதமான ஒரு மாறுதல்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம தேர்தலில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல்களாகட்டும், இல்லை மக்களவை தேர்தல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றதாகட்டும், இல்லை நமக்கு நடந்த சட்டமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக திமுகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அது 11 தோல்வியாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேமுதிகவினுடைய திருமதி விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. 10 தோல்வியை வென்றவர்கிட்ட போய் நம்ம போய் திருப்பியும் பேரம் பேசி கூட்டணி வைக்கணுமா, இல்லை ஆல்ரெடி 10 வாட்டி அவங்கள தோத்தவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து நம்ம கூட்டணி பேரத்தை பேசணுமா அப்படிங்கிறத திரு விஜயகாந்த் மறைஞ்சதுக்கு அப்புறம் முடிவெடுக்க வேண்டியது மிக முக்கியமான காரணம். ஏன்னா விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அவரோட ஃபேஸ் வேல்யூக்குன்னு ஒரு விதமான ஒரு கூட்டம் இருக்கும் எப்பவுமே. அந்த கூட்டத்தை இன்றைக்கு அவர்களுக்கு நேர் சாதகமாக அவருடைய அனுதாப ஓட்டையும் இப்போ விருதுநகர்ல நம்ம எடுத்துக்கிட்டோமே, விருதுநகர்ல அவருடைய மைத்துனர் சுதீஷாக இருக்கட்டும், இல்லை அவருடைய மகனாக இருக்கட்டும், எல்லாரும் போட்டி போடும் போது கூட அவருடைய மகனுக்கு உரிய ஒரு கிரேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, விஜயகாந்தோட மகன்பா அப்படிங்கிற ஒன்றை தாண்டி அந்த ஒரு பெல்ட்ல வந்து அவர்களுக்கான ஒரு சமுதாய வாக்கு வங்கிகளும் இருக்குது. அப்போ எனிடே வந்து பொலிட்டிக்ஸில் வந்து அந்த சமுதாயத்தை நாங்கள் பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு என்னதான் நம்ம உருட்டுனாலும் கண்டிப்பாக ஒரு சமுதாய பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்தந்த தொகுதிகளில் ஒரு வாக்காளர்களையோ இல்லை வேட்பாளர்களையோ சேர்த்து நிறுத்த வேண்டியதுதான் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உள்ள டைனமிக்ஸ்.